ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் நிறைய விதமான சிப்செட் அவைலபிளாக இருக்குது. குவால்கமுடைய ஸ்னாப்ட்ராகன், ஹுவாவியுடைய கிரின், மீடியாடெக், சாம்சங்குடைய எக்ஸினோஸ், ஆப்பிளுடைய பயோனிக்னு நிறைய விதமான சிப்செட் அவைலபிளாக இருந்தாலுமே ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன், அதுக்கப்புறம் மீடியாடெக். ஏன்னா இந்த ரெண்டு சிப்செட் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டு தான் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் குவால்கம் ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக் இதோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பேரிசனில் எந்த சிப்செட் பெஸ்ட், இந்த ரெண்டு சிப்செட்டோடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஸ்னாப்ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக் உடைய கம்பேரிசனில் இந்த ரெண்டு சிப்செட் உடைய ஃபீச்சர்ஸ் ஆப்வியஸாக நம்ம கம்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது கூடவே எந்த சிப்செட் ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அதாவது கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எந்த சிப்செட் பெஸ்ட்டாக இருக்கும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ இந்த ரெண்டு சிப்செட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறது இவங்களுடைய சோர்ஸ், அதாவது மேனுஃபேக்சரர். ஸோ மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்கம் டெக்னாலஜி இன்க், இந்த கம்பெனியில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகுது. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனி, இன்னும் சொல்லப்போனால் யூஎஸ் பேஸ் செமிகண்டக்டர் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி கீழே தான் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் எஸ்ஓசி, அதாவது சிஸ்டம் ஆன் சிப் எக்ஸ்க்ளூசிவாக மொபைல் டிவைசஸ்க்காகவே இவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைனில் உங்களுக்கு சிபியு, ஜிபியு, டிஎஸ்பி, ஐஎஸ்பின்னு எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த சிப்செட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மீடியாடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தாய்வானிஸ் பேஸ் கம்பெனி, இன்னும் சொல்ல போனால் ஏஷியாவிலே பிக்கஸ்ட் சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் மீடியாடெக்கை. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்னாப்ட்ராகன் வெறும் மொபைல் டிவைஸ்க்கு இருக்கிற மாதிரி இவங்க மொபைல் டிவைஸ் மட்டும் இல்லாமல் வைஃபை, ரூட்டர்னு நிறைய விஷயங்களுக்கு இவங்க சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கோர் சிப்செட் இருக்குது, ஹெக்ஸாகோர் இருக்குது, ஆக்டோகர் இருக்குது. ஆக்டோகர் தான் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டெக்காகோர் 10 கோர் சிப்செட் கூட ஒரு காலத்தில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் சிப்செட் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு இவங்க சப்ளையும் பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு சிப்செட்டுடைய கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ஆக்டிவிட்டீஸ், மல்டி டாஸ்கிங், கேமிங் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது குவால்கமுடைய ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிஸ்டம் ஆன் சிப், அதாவது சிபியு, ஜிபியு, அதே சமயத்தில் ஐஎஸ்பி, டிஎஸ்பி எல்லாமே ஒரே சிப்பில் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு கேமிங் விளையாடினாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஜிபியு உங்களுக்கு அட்ரினோ, இந்த அட்ரினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே ரெடியாக ஒன்று. ஸோ அதனால் உங்களுக்கு சிபியூவோட பெஸ்ட்டாக இன்டெகிரேட் ஆகும். அதாவது குவால்கம் சிப்செட் உங்களுக்கு சிபியு, ஜிபியு, அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூணுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இன்டெகிரேட் பண்ணுறதுனால நீங்கள் அதிக நேரம் ஃபோனை யூஸ் பண்ணாலும், கேமராவாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், அதிக நேரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபோன் அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அதே மீடியாடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டும் உங்களுக்கு சிபியு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் அளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கும். பட் ஜிபியு அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு தேர்ட் வெண்டார்ஸ் கிட்ட இவங்க வாங்குறாங்க. ஜிபியு மாலி தான் இவங்க யூஸ் பண்ணுறது. இந்த மாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது, வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இவங்களுடைய சிப்செட்டில் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிபியு, ஜிபியு, சாஃப்ட்வேர் இது மூணுமே உங்களுக்கு ஒன்றா இன்டெகிரேட் ஆகி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இவங்களுடைய ஜிபியு சில டைம் ஃபோனுடைய சாஃப்ட்வேரோடையோ இல்லைனா சிபியூடையோ ப்ராப்பராக இன்டெகிரேட் ஆகாது. ஏன்னா இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது, வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மீடியாடெக் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடும் போதோ, நீங்கள் கேமரா ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போதோ முதல்ல உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எந்த லேகுமே இருக்காது, ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் கேமிங் எல்லாம் நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஈட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவால்கமுடைய ஸ்னாப்ட்ராகன் மீடியாடெக்கை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அடுத்ததான் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை ஃபர்தராக நம்ம கம்பேர் பண்ணும்போது ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கோ அப்போ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ண முடியும். நிறைய ஆப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த லேகுமே ஆகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது Qualcomm Snapdragon அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB to 3GB ரேம் இருந்தாலே ஓரளவுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு CPU அண்ட் GPU வந்து பெஸ்ட்டாக இன்டகிரேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க தராங்க. அதனால வந்து ரேம் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும். அதே MediaTek பேஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4GB ரேம் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சிப்செட்டால் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். CPUவாக இருக்கட்டும், GPUவாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணும் Qualcomm Snapdragon விட. அதனால் நீங்கள் MediaTek பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ரேம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனால் ஃபர்தராக ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே Qualcomm அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4GB இருந்தாலே அதால் மல்டி டாஸ்கிங் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்ததான் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon விட MediaTek சிப்செட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும். இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா சிப்செட்லையுமே வந்து உங்களுக்கு கிராஜுவல் ஹீட்டிங் இருக்கும். அது ஆப்பிளுடைய பயோனிக்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸினோஸாக இருக்கட்டும், கிரினா இருக்கட்டும், எல்லா சிப்செட்டுமே ஒரு பேசிக் ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யும். பட் MediaTekல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் GPU, அதாவது இவங்களுடைய மாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்து இவங்களுடைய CPU, க்ரையோ, சாஃப்ட்வேர், மாலி இந்த இன்டகிரேஷனில் வந்து எப்போவுமே கேமிங் விளையாடும் போது, அதாவது பிகினிங்கில் விளையாடும் போது வந்து டைம் ஆக ஆக வந்து இன்டகிரேஷன் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து சரி பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுல தான் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகனை விட உங்களுக்கு MediaTek சிப்செட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூவும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஹீட்டிங் இஷ்யூனால தான் ஃபர்தராக பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon சிப்செட் ஸ்மார்ட் ஃபோனை விட உங்களுக்கு MediaTek சிப்செட் வந்து பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். Snapdragon vs MediaTek சிப்செட் கம்பேரிசனில் கண்டிப்பாக கஸ்டம் ROM மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கணும். கஸ்டம் ROM அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிப்செட்டுடைய சோர்ஸ் கோட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோடை வந்து நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. பொதுவாக வந்து இது காமன் கஸ்டமர்ஸ் யாருமே பண்ணுறதில்ல. பட் சாஃப்ட்வேர் கொஞ்சம் கோடிங் தெரிஞ்சவங்க, டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த கஸ்டம் ROM ஆப்ஷன் வந்து எந்த சிப்செட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragonல ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது MediaTekை விட. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm வந்து அவங்களுடைய Snapdragon சிப்செட் அனௌன்ஸ் பண்ண உடனே அதோட சோர்ஸ் கோடும் வந்து உங்களுக்கு கோட் அரோரா ஃபாரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக அதோட கோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் எப்போ வேணாலும் அந்த சிப்செட் இருக்கக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் Snapdragon 865ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாரமில் போய் பார்த்தீங்கன்னா அதோட கோட் இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் MediaTek அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிப்செட் மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய சோர்ஸ் கோட் எதுவுமே வந்து அவங்க எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணுறதில்ல, ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதுனால வந்து ஸோ இந்த மாதிரி OEMs வந்து சிஸ்டம் கோட் ஷேர் பண்ணலை அப்படிங்கும்போது வந்து அதை வந்து யாருமே கஸ்டமைஸே பண்ண முடியாது, ஏன்னா ரொம்பவே கஷ்டம். பட் ஒரே ஒரு சிப்செட் அனௌன்ஸ் பண்ணும்போது மட்டும் அவங்க கோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது Redmi Note 8 Pro அவங்க லான்ச் பண்ணும்போது MediaTek Helio G90T இந்த சிப்செட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட கோட் வந்து Xiaomi வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Xiaomi ரிலீஸ் பண்ணியிருந்ததுனால அந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும். மற்ற சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. MediaTek வந்து Snapdragon மாதிரி சோர்ஸ் கோட் வந்து ரிலீஸ் பண்ணாததுனால கஸ்டம் ROM ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 100% வந்து Qualcomm Snapdragon சிப்செட்டில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ரெண்டு சிப்செட்டுடைய மற்ற ஃபீச்சர்ஸ், அதாவது AI ப்ராசஸிங், இன்டெலிஜென்ட் இன்டர்னல் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லை பயோமெட்ரிக் டேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon இருக்கட்டும் MediaTekஆ இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக பெஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணும். ஸோ பேசிக் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிப்செட்லையும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்ததாக இந்த ரெண்டு சிப்செட்டில் வந்து எது காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக Snapdragon தான் உங்களுக்கு காஸ்ட்லி MediaTek சிப்செட்டை விட. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon எப்போவுமே புது புது சிப்செட் லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய GPU, அதாவது Adreno அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த CPUக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்க்கலாம், ஒரு இதில் உங்களுக்கு 618 இருக்கும், அடுத்தது 619ன்னு அவங்க வந்து இன்க்ரிமெண்டல் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அதே MediaTek அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு CPU அண்ட் GPU வந்து சிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா காஸ்டிங் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ MediaTek சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் Snapdragon சிப்செட்டை விட.
ஸோ ஓவராலாக மீடியாடெக் வர்சஸ் ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்டுமே வந்து நார்மல் யூசேஜ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஒருவேளை நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா மீடியாடெக்காக இருந்தாலும் சரி ஸ்னாப் ட்ராகனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னும் சொல்ல போனால் மீடியாடெக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மி விலையில் இருக்கும், அதாவது அஃபோர்டபுளாக இருக்கும், அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே நீங்கள் ஒருவேளை வந்து ரொம்பவே ஹை ஹேண்ட் கேமிங் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப லாங் டைமாக இருக்க போது அப்படிங்கும்போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மீடியாடெக் சிப்செட்டில் நீங்கள் அதிகம் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஜிபியூ சிபியூ நான் சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து எல்லா டைமும் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அது ஹீட்டிங் இஷ்யூவாக இருக்கட்டும், பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு லாங் டைம் யூசேஜ் ஹார்ட் யூசர் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் மீடியாடெக்கை விட. ஸோ ஸ்னாப் ட்ராகன் வர்சஸ் மீடியாடெக்கில் உங்களுடைய ஃபேவரட் எது தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.